நான் என்னோட வாழ்க்கையில் எனக்கு இருந்த பெரிய வருத்தம், இன்னைக்கு இந்தியாவில் மிடில் கிளாஸ்னு ஒன்று இருக்குன்னா அதை உருவாக்கினது அவர் தான். இன்னைக்கு தினேஷ் மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குது, ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள்லாம் இருக்கீங்கன்னா இதை உருவாக்கினதே மன்மோகன் சிங் தான். கடைசியில் அந்த எந்த ஆட்களை அவர் உருவாக்கினாங்களோ அவங்களே அவரை தீர்த்து கட்டிட்டாங்கங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆன விதம் ஒரு ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர். அவர் ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர்லாம் கிடையாது. இதெல்லாம் நீங்க ஃபினான்ஸ் மினிஸ்டரா ஆனதே ஆக்சிடென்ட்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் லீடர் ஆஃப் ராஜ்யசபாவாக தான் இருந்தார். அதுக்கு முன்னாடியே அப்போசிஷன் லீடர் ராஜ்யசபா. மீடியா என்ன கலப்பு, சோனியா காந்தி தான் பிரதமர் ஆவாங்கன்னு மீடியா கிளப்பி விட்டுது. மேடம் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க, இப்போ நம்மளுக்கு தெரியறது நம்ம பிரதமர் ஆக மாட்டேன்னு. அவருக்கு ஒரு நல்ல இந்த ஆள்கிட்ட கொடுத்தா நல்லா நடக்கும்னு சொல்லி அந்த அம்மா கொடுத்து 10 வருஷம் ஆக்கினது இவர். அது காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சது. காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கு தான் இன்றைக்கி பவர் இருந்தது. காங்கிரஸுக்கு தான் பவர் இருந்தது. காங்கிரஸ் தலைவியாக அவங்கள்ட்ட பவர் இருந்தது. இவர் இருப்பார், இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்படி தான் வந்தது. ஆக்சிடென்ட். காங்கிரஸ் கட்சி எலெக்ஷன் ஜெயிச்சு நாங்கள் யாரும் சோனியா காந்தி அவர்களை பிரதமர் ஆக்கணும்னு காங்கிரஸ்ல இருந்த பலரும் நினைச்சு. அது இப்போ நான் சொல்கிறேன், நான் காங்கிரஸில் இருக்கேன், அதுக்கும் மன்மோகன் சிங் தான் காரணம். காங்கிரஸில் இருக்கிறேன். காங்கிரஸ்காரனை கேட்டிங்கன்னா நாங்கள் ராகுல் காந்தியை தான் பிரதமராக இருக்கணும்மா. எனக்கு பல பேர் அட்வைஸ் கொடுப்பாங்க, நீங்கள் ராகுல் காந்தியை மாற்றிட்டீங்கன்னா காங்கிரஸ் நல்லா இருக்கும்னு. அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறது அது நாங்கள் தான். நீ கட்சியிலே இல்லை, கட்சிக்குள்ளே இருந்து நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களை யார் தலைவராக இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நான் தலைவரை மாற்றினா தான் நீ ஓட்டு போடுவேன்னா அந்த ஓட்டே எனக்கு வானானே நான் சொல்லியிருக்கிறேன் பல பேர்கிட்ட. ஸோ இல்ல அவர் எப்படி அந்த பிரைம் மினிஸ்டர்ங்கிற இடத்துக்கு வந்தது? நாட்டுக்கு அது ஒரு தேவை. அரசியல் தலைவரா எல்லாரையும் அரசியல் தலைவர் நீங்க ஹி வாஸ் பொலிட்டிக்கல். இல்லாட்டா எப்படி ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியை நடத்தி இருக்க முடியும்? நரசிம்மராவை ஹேண்டில் பண்ணியிருக்காரு, வாஜ்பாயை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு, ஆப்போசிஷன் லீடராக கவர்மெண்ட்டோட டீல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு எல்லா அனுபவமும் இருந்தது. அவர் வாழ்க்கையே கவர்மெண்ட்டில் இருந்தவர் தானே. ஸோ ஒரு அரசாங்கத்தில் எந்த லீவரை தள்ளினா என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவில் ஒரு கோல்டன் பீரியடாக தான் நீங்கள் 2004-9 இஸ் a golden period. 14 வரைக்குமே கோல்டன். உங்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடாக இருக்கலாம். ஓகே, 14 வரைக்கும் கோல்டன் பீரியட் தான். அது நம்ம இன்னும் நினைக்கிறோம். எப்போ உங்களுக்கு எனக்கு 4-9ல அவர் பண்ண விஷயங்கள் ரொம்ப முக்கியம். 9 to 14 பண்ணதே நம்ம பேசுங்க. சொல்லுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் பேசுறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அவர் பிரதமரா இருந்த காலத்துல இந்தியாவுக்கு நடந்த ரொம்ப முக்கியமான நல்ல விஷயங்கள். 2004ல் பிரதமர் ஆகிறதுக்கு ஏன் பொன்காலம்னா, ஒரு முஸ்லிம் பிரசிடென்ட்டாகவும் ஒரு சீக்கியர் ஹையஸ்ட் பொசிஷன், ஒரு சீஃப் ஆஃப் ஸ்டாஃபும் சீக்கியர், ஒரு ஹிந்து இல்லாமல் நாட்டை மற்ற மதங்காரங்க நடத்தலாம். ஜே சிங்னு ஒரு சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்னு நினைக்கிறேன், அவர் பேர் மறந்து போயிடுச்சு எனக்கு. ஒரு சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஒரு சீக்கு, இவர் ஒரு சீக்கு, ஒரு முஸ்லீம் பிரசிடெண்ட்டு, இவங்க தான் நாட்டை நடத்தினாங்க. நீங்கள் எப்போதுமே அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்ததை பற்றி தான் பேசுகிறீங்க. மன்ரேகான்னு ஒரு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அவர் தான் கொண்டு வந்தார். ஆமாம், இன்றைக்கி அதை நான் குழியோடு தோண்டி புதைப்பேன்னு சொன்னவர் அதை தான் நடத்திட்டு இருக்கிறாரு. கோவிட்ல மக்களை காப்பாற்றினது அதுதான். அது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஆர்டிஐ ரைட் டு எஜுகேஷன் செகண்ட் டேர்ம். ரைட் டு எஜுகேஷன். அதுக்கப்புறம் யூனிவர்சல் ஃபுட் பில், அதுவும் செகண்ட் டேர்ம். லேடிஸ் ஓட்டு போடலான்னு ஒரு பில்லு ராஜ்யசபாவில் நின்று போயிடுச்சு. லோக்சபாவில் பாஸ் பண்ணிட்டாருன்னு இல்லை, ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணி லோக்சபாவில் பாஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ராஜ்யசபாவில் பாஸ் ஆனிச்சு. அந்த ராஜ்யசபாவில் பாஸ் ஆகி லோக்சபாவில் கிடைக்கிறதும் செகண்ட் டேர்மு. ஸோ இதெல்லாம் செகண்ட் டேர்மில் நடந்தது தான். ஸோ அதனால சில சக்திகள் கிளப்பி விட்டு அது என்னோட தியரியை நான் சொல்கிறேன், கரெக்டாக தப்பான்னு தெரியாது. அவர் பண்ணது என்னென்னா, எல்லாரும் படிக்கணுங்கிறது அவரோட கருத்து. ஏன்னா படிப்பு அவர் தான் கொண்டு வந்தார். ரைட் டு எஜுகேஷனுக்கு முன்னாடியே ஹோம் லோன் படிப்புக்கு லோன் கொடுத்தாரு. 5 லட்ச ரூபாய்க்கு இருந்தால் அந்த லோனு யார் வேணால் போய் 5 லட்ச ரூபா லோன் வாங்கிக்கலாம். கை நாற்று வச்சா போனோம், அப்பா கையெழுத்து போடணும் கூட வேண்டாம். 3 வருஷத்துக்கு வட்டியும் அவர் கட்டிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு சப்சிடி கொடுத்தாரு.
ஸோ அதனாலேயே நிறைய காலேஜ் திறந்தது. தமிழ்நாடு மாதிரி ஊரில் அந்த லோனை நம்பியே பல காலேஜுகள் திறந்தது. அந்த ஆட்களுக்கு தைரியமா மாணவர்கள் போய் ஒரு கல்லூரியில சேர முடிஞ்சது. லோன் இருக்கு, நம்ம சம்பாரிச்சிடலாம். ஆமாம், அவங்க வந்து ஒரு அளவு படிச்சுட்டாங்கனாலே ஐடியில் வந்து ஆள் பிடிச்சின்னு போகிற மாதிரி பிடிச்சின்னு போயிருந்தாங்க. நீ லோன் வாங்கி காலேஜில் படி, காலேஜில் ஐடி கம்பெனி உன்னை தூக்கிடுவான். கேம்பஸ் இன்டர்வியூ கேம்பஸோ இன்டர்வியூ ஆள் தேவைப்பா தூக்கின்னு போயிட்டான். அந்த சர்க்கிளை அவர் கிரியேட் பண்ணார். அதை என்கிட்டே பேசியிருக்காரு. அந்த சர்க்கிளை பற்றி நான் அவர்கிட்ட பேசினேன். 1 மணி நேரத்தில் சர்க்கிளை பற்றி பேசியிருக்காரு. தெரிஞ்சு தான் பண்ணார். இதுக்கெல்லாம் காரணம் அவருக்கு பின்னாடி இருந்த வழி. எக்கானமி இப்படி தானே இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு காலேஜ் நீங்கள் திறந்தீங்கன்னா ஒரு 1000 பேராவது அந்த காலேஜில் இருந்து சாப்பிடுவான். நீங்கள் பொருளாதாரம் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்கள் காலேஜில் 200-300 பேர் தான் வேலை செய்வான். பக்கத்தில் ஒரு பேப்பர் கடை, பென்சில் கடை, ஒரு ஹோட்டல் கடை, அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எழுதுறவன், ஹாஸ்டல் தண்ணி, ஹாஸ்டலில் சாப்பாடு, ஒரு 1000 பேராவது அந்த ஹாஸ்டலில் காலேஜை நம்பி இருப்பான். ஸோ இவர் கொடுத்த கடன் வந்து அந்த காலேஜில் பின்னாடி வந்தவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, நாங்கள் ஆல்ரெடி படித்து ஒரு ஆதிக்கத்தில் நாங்கள் உட்காந்துன்னு இருக்கிறோம். இப்போ என் வீட்டில் கை கட்டி வேலை செஞ்சுன்னு இருந்தவன், அவன் பையன் படித்து நான் இருக்கிற கம்பெனிலேயே எனக்கு ஈக்குவலாக உட்காந்து ஒரு நாள் தாங்க முடியுமா? என்னையே எடுத்துக்கோங்க. எங்கள் தாத்தா பெரிய வீடு, இப்போ நிலம்லாம் இருந்தவர். எங்கள் வீட்டில் வேலை செஞ்சவன், கொளுத்து வேலை செஞ்சவரோட பையன் காலேஜில் படித்து எனக்கு சமமாக உட்காந்தா எனக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் சந்தோஷம் கூட படுவீங்க. நான் சந்தோஷப்படுவேன். நான் ஆனால் மற்றவங்கள வச்சு பேசக்கூடாது. நான் சந்தோஷம் தான் படுவேன். நான் என் நாலேஜை. ஆனால் இன்னும் அந்த ஆதிக்க மனநிலையில் இருக்கிறவங்க இருக்காங்க. இருக்குது. அதுவும் வட இந்தியாவில் பயங்கரமாக இருக்குது. ரைட்டாக நீங்கள் இப்போயே சர்வே எடுத்தேன்னா என்ன சொல்லுவான்? பிராமணன் தான் படிக்கணும், சத்திரியன் தான் படிக்கணும், டாக்கூர் தான் படிக்கணும், அவன் சர்வீஸ் செய்யணும், கீழே இருக்கிறவன். அதை அப்படியே புரட்டி போட்டவர் அவர். எவனாக இருந்தாலும் படித்தா இன்ஜினியர். ஏன்னா அவர் படித்தார், எக்கனாமிக்ஸ் ஆனார், பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். ஸோ எல்லோரும் படிக்கணுங்கிறதுக்கு தான் அவரோட ஸ்கீமு. இவங்க ஆட்சிக்கு வந்தப்புறம் அவனுக்கு யாருன்னு பேர் வேண்டாம். அவங்க அப்புறம் ஆட்சிக்கு வந்தவன் என்ன சொன்னான்? உங்களே நம்ப வச்சுட்டாங்க, எஜுகேஷன் லோனை ஸ்டூடெண்ட் கட்டலை, அதனால எஜுகேஷன் லோனை நிறுத்துகிறோன்னு. டோட்டல் எஜுகேஷன் லோன் கொடுத்ததே 1 லட்சம் கோடிக்கு மேலே தான். இன்றைக்கி கார்ப்பரேட்டுக்கு எவ்வளோ ரைட் ஆஃப் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? 10 லட்சம் கோடி. அந்த 1 லட்சம் கோடியை ரைட் ஆஃப் பண்ணால் என்ன ஆகிடும் தான் என்ன கேட்டார் அவர். 2017 நான் ஒரு வாட்டி அவரை பேசும்போது அவர் பேசினது, அந்த 1 லட்சம் கோடி நஷ்டமாக போகட்டும், கவர்மெண்ட் கொடுக்கட்டும். ஆனால் எவ்வளோ பேர் படிச்சுட்டான், எவ்வளோ காலேஜ் போயிடுச்சு, எவ்வளோ காலேஜ் வந்துருச்சு. நான் இப்போ சொன்னேன், சில காலேஜ் நல்லா இல்லையே சார், சில காலேஜ் தான் நல்லா இருக்குது, சில காலேஜ் சரியாக ஓடலாமா இல்லையே. நானும் பேசினேன். அவர் என்ன சொன்னார்? அந்த தரமாக இருக்குமா இல்லையான்னு பார்க்குறது என்னோட வேலை கிடையாது. அது மக்கள் டிசைட் பண்ணுவான். ஒரு காலேஜ் தரமாக இல்லை, அங்கே படித்தா வேலை கிடைக்கலன்னா அடுத்த வருஷம் அந்த காலேஜுக்கு எவனும் போக மாட்டான். ஜாஸ்தி பணம் கட்டினாலும் தரமான காலேஜுக்கு தான் போவான். அது மார்க்கெட் டிசைட் பண்ணி தானே, மார்க்கெட்டுங்கிற அந்த மார்க்கெட் தானே டிசைட் பண்ணுது. அதுதான் நடந்தது. பல இன்ஜினியரிங் காலேஜ் வந்தாலும் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தா வேலை கிடைக்குமோ அங்கே தான் போய் மக்கள் சேர்ந்தான். இதுதான் அவர் சொன்னார். பட் இங்கே எல்லாரும் படிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் எஜுகேஷன் லோனை கட் பண்ணிட்டீங்க. முக்கியமாக அந்த இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, மாத்திரம் ஃபவுண்டேஷன் ஒன்று நடத்துகிறாரு. சினிமாக்காரரில் ஆனால் நான் தைரியமாக நடத்துகிறார். சுஜித்துங்கிறவர் மாத்திரம் ஃபவுண்டேஷன் நடத்துகிறாரு. அவர் வந்து லைலா காலேஜில் படித்தவர். லைலா காலேஜில் படித்து அவர் போய் இன்ஃபோசிஸில் சேர்றாரு. ஒரு பீஸா கம்பெனியில் இருக்கார். பீஸா கம்பெனிலேருந்து இன்ஃபோசிஸுக்கு போய் சேர்றாரு. இன்ஃபோசிஸுங்கிற கம்பெனி 93 பெருசானதே இந்த கொள்கையினால்தான். அங்கே வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிற என்னோட நண்பன் சுஜித் ஒரு நாளைக்கு பேசுறதுக்கு போகிறார், நீங்கள்லாம் படின்னு. சுஜித் எல்லா காலேஜ்லேயும் போய் பேசினார். நான் சொல்கிறது அன்றைக்கி என் நண்பன் சுஜித். ஓகே. ஸோ அப்போ போய் பேசும்போது சுஜித்த ஒரு பொண்ணு கேட்குது, நான் பாத்திரம் நம்பி படித்து 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு, எனக்கு எங்கேயாவது சீட்டு வாங்கி கொடுங்கன்னு. ஒரு காலேஜில் பேசி அவர் சீட்டு வாங்கி கொடுத்தாரு. மாற்றம் ஃபவுண்டேஷன். அது நான் சொல்கிறது மாற்றம் ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி. ஓகே. இன்றைக்கி அது மாற்றம் ஃபவுண்டேஷன் ஆகிடுச்சு. அதனால் இப்போ இருக்க ஆதிக்கம் செலுத்துகிறவங்க, நீ வேணால் எஜுகேஷன் லோனை நிறுத்திடலாம், சுஜித் மாதிரி ஆணுங்களை நிறுத்த முடியாது. பையன் படிக்கணும்னா ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கே ஆள் வந்துட்டான் அன்றைக்கி. இனிமேல் நீ கதவை மூடி, என்ன குதிரை வெளில போன அப்புறம் லாயத்தை மூடி என்ன ஆக போகுது? ஸோ இன்றைக்கி அந்த மாத்திரம் ஃபவுண்டேஷனுக்கு விதை போட்டவரே மன்மோகன் சிங்ன்னு தான் நான் சொல்லுவேன். இன்ஃபோசிஸ் இல்லைன்னா சுஜித் எங்க, பீஸா கம்பெனி இல்லைன்னா சுஜித் எங்க, மன்மோகன் சிங் அவனை காலேஜ் திறக்க வைக்கலன்னா ஃப்ரீ சீட் கொடுக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. ஸோ அந்த காலேஜை உருவாக்கினது எஜுகேஷன் லோனில். காலேஜை ரொப்பி நல்ல பேர் வாங்கணுங்கிறது காலேஜுக்கு ஆசை. மார்க் வாங்கி பணம் கட்ட முடியாத பசங்க இருக்காங்க. ரெண்டுத்தையும் கனெக்ஷன் கொடுத்தது என் நண்பன் சுஜித்.
ஸோ மன்மோகன் சிங் எஜுகேஷன் ஒன்று கொடுத்துருக்கேன்னா அந்த காலேஜும் கிடையாது. ஸோ பல மாற்றங்களுக்கு சுஜித் வித்திட்டவர். நான் சுஜித்தை வச்சே சொல்கிறேன்னே. பீட்சா கம்பெனிலேனா சுஜித் கிடையாது, வெளிநாட்டு பீட்சா கம்பெனிலேனா சுஜித் கிடையாது, இன்ஃபோசிஸ் இல்லைன்னா சுஜித் கிடையாது, சுஜித் இல்லைன்னா மாத்திரம் ஃபவுண்டேஷனே கிடையாது. இதுதான் மன்மோகன் சிங். இந்த 2004 புரிஞ்சிருச்சுல்ல? புரிஞ்சிருச்சு. இது பிரைம் மினிஸ்டர் கட்சி தான் செஞ்சார். எஸ் 2004-9 பீரியட்ல முக்கியமான இன்னொரு விஷயம் அந்த அணு ஆயுத கொள்கைகள்ல கையெழுத்து. அது வந்து ஆட்சிக்கே பெரிய பிரச்சனை ஆயிரும். இடதுசாரிகள் தங்களுடைய ஆதரவை விலக்கிக்குவாங்கங்கிற சுச்சுவேஷன்லாம் வந்தபோதும் தைரியமா எடுத்த ஒரு டெசிஷன். ஏன்னா இந்தியாவை வந்து ஒரு பராயா நாடா பார்த்து அணுகுண்டு இந்தியாவுக்கு வந்து பண்ண போறோங்கிறது முக்கியமான விஷயம் இல்லை. பிரைவேட்டோட சேர்ந்து நம்ம டைப் பண்ணி இங்கே அணு பவர் வருதுங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, அதனால் உங்களை இம்பார்ட்டண்ட் இன்டர்நேஷ்னல் பாடிஸ்லாம் உங்களை சேர்க்காமல் இருந்தாங்க. இந்தியா ஒரு பொறுப்புள்ள நாடு, அணுகுண்டை தப்பாக யூஸ் பண்ணலைன்னு சர்டிஃபை பண்ணி பல குரூப்பில் நம்மளை சேர்த்துக்கிறதுக்கு நம்மளை வந்து பல சென்சிட்டிவ் டெக்னாலஜியை வாங்க முடியாமல் இருந்தது. அந்த டெக்னாலஜி வாங்கிறதுக்கு ரைட்ஸ் வாங்கி கொடுத்தவர் மன்மோகன் சிங். இப்போ ஆனால் 2009 மறுபடியும் அவர் அதிக பெரும்பான்மையோட ஆட்சியில் செஞ்ச நல்லதுகளால் இன்னும் அதிகமான சீட்ஸ் வாங்கி அவரே பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. அந்த பீரியடில் ஆனால் நிறைய விமர்சனங்களாகவும் வந்துருச்சா? நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா, ஓப்பனாக என்ன சொல்லிட்டு போகிறேன்னு, இந்த மேல் ஜாதிங்களுக்கு தாங்கலை, ரைட்டுங்களா? உண்மையை ஓப்பனாக சொல்லுவோம். ஆர்எஸ்எஸ் மேல் ஜாதி ஆதிக்கம் பிடிச்ச ஒரு கும்பல். நான் பிராமணன், மேல் ஜாதிக்காரன் தான். இந்த மேல் ஜாதி ஆதிக்கம் தான் ஆஃபீஸர் வினோத் ஒருத்தர் இருந்தார், வினோத் ராய்னு ஒருத்தர். 10 வருஷம் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு கேஸ் ப்ரூவ் ஆச்சா? இல்லை. 10 வருஷம் ஆட்சியில் அவங்க தானே. ஜட்ஜெல்லாம் ஓணுங்கிற ஜட்ஜை போட்டுக்கிறாங்கங்கிறது இன்றைக்கி எல்லாரும் பேசிக்கிறது தானே, ரைட்டா? ஏதாவது ஒரு கேஸ் ப்ரூவ் பண்ண முடிஞ்சதா 2Gயில்? இல்லை. நானும் ரொம்ப நாள் காத்திருந்தேன், யாரும் வரலன்னு அந்த நீதிபதியே சொல்லிட்டார். கரியில் ஏதாவது ப்ரூவ் பண்ண முடிஞ்சதா? கோல் கேஸில் காமன்வெல்த் கேமில் ஏதாவது ப்ரூவ் பண்ண முடிஞ்சதா? இல்லை. மேல் ஜாதி இன்றைக்கி ராகுல் காந்தி சொல்கிறது தான், மேல் ஜாதி பாதிக்க பிடிச்ச நேஷ்னல் மீடியாவையும் வினோத் ராய் மாதிரி ஆட்களை உள்ள ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட்டுக்குள்ளே அனுப்பிச்சு ஒரு சதி பண்ணி கவுத்தது தான் மன்மோகன் சிங். அதனால தான் நீங்கள் இல்லாட்டா நீங்கள் அப்படி சொல்லி இப்படி சொல்லி அவர் மேலே பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள்ல இன்னும் நாணயமானவன் இருக்கு. ப்ரெஸ் மீட் வந்து அதிகமாக நடத்தின ஒரு பிரைம் மினிஸ்டர். ஏன் இன்றைக்கி இருக்கிற மீடியா அதை கேட்க மாட்டேங்கிறாங்க? இன்றைக்கி மீடியாவில் ஏன் ப்ரெஸ் மீட்டு பேச மாட்டேங்கிறீங்க? பிரதமரை கேள்வி யாரை வேணால் கேள்வி கேட்க சொல்லுங்களேன், பதில் சொல்லுங்களேன். இந்த 2014 நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். கோயம்புத்தூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் சொல்கிறீங்களா? இல்லை, என்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு அமைச்சரை பார்த்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஒன்று கேட்டார். அடுத்த நாளைக்கு எப்படி மன்னிப்பு கேட்க வச்சாங்கன்னு நீங்களே பார்த்து அந்த கட்சியே அதை எடுத்து பொறுமையாக போட்டுக்குச்சு. மன்மோகன் சிங் எவ்வளோ வருஷம் இருந்தார், எவ்வளோ பேர் அவரை திட்டியிருப்பீங்க, வாய்க்கு வந்தபடி திட்டியிருப்பீங்க, ரைட்டா? நீ திட்டினா எனக்கு தெரியாது, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் திட்டினாங்க. நான் அதுக்கு தான் வரப்போகிறேன். எல்லோரும் கனாபினான்னு திட்டினாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு கூட என்னை வந்து உட்காந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்லதும் கிடையாது, மன்னிப்பு கேட்டதை வீடியோ எடுத்து போட்டதும் கிடையாது. இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கும் அவருக்கும் அதுதான் பெரிய வித்தியாசம். கோயம்புத்தூரில் அன்றைக்கி நடந்தது. உமர் காலித்னு ஒருத்தர் ஜெயிலில் இருந்து இப்போ தான் பெயிலில் வந்திருக்காரு. அவரோட பழைய ட்வீட்டை ஒன்று எடுத்து போட்டிருக்காங்க. 2005 மன்மோகன் சிங் நேரு யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு. அவருக்கு அவரோட பொருளாதாரத்துக்கு எகென்ஸ்டாக கருப்பு கொடி பிடிக்கிறாங்க. கருப்பு கொடி பிடிச்சி அடுத்த நாளைக்கு எல்லாருக்கும் நோட்டீஸ், நீங்கள் பிரதமருக்கு எகென்ஸ்டாக கருப்பு கொடி பிடிச்சிங்கன்னு 2 விஷயம் பண்ணுறாரு. இந்த கருப்பு கொடி பிடிச்ச மாணவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, எதுக்கு கருப்பு கொடியெல்லாம் பிடிச்சி கத்துற, வா டீ சாப்பிடுவோம், 5 பேர் வாங்க, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்னாரு. கேட்டார். அடுத்த நாளைக்கு நோட்டீஸ் விட்றாங்க. இந்த ஸ்டூடெண்ட் என்ன, ராஜாவை ஹாப்பி பண்ணுறது தான் கீழே இருக்கிறவனோட வேலை. அவன் வந்து நோட்டீஸ் விட்டு இந்த வானங்களை சஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாரு. அது அவருக்கு தெரியுது. முதல்ல அந்த நோட்டீஸ் எல்லாம் வாபஸ் வாங்கியா, அவன் கேட்டால் நான் பதில் சொன்னேன்னு சொல்லிட்டு போனார். இன்றைக்கி ஹிந்துவில் ஓபேட் எடிட்டராக இருந்த ஒரு நபர் இருக்கார், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் ஃபேஸ்புக்கில் அவரும் நானும் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கோம். அவர் அப்போ அங்கே நேரு யூனிவர்சிட்டியில் இருந்தது. அவர் ஆமாம் இது உண்மை, எனக்கும் அவருக்கும், அவர் என்ன சொன்னார்னா, எனக்கும் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அவரோட பவரை யூஸ் பண்ணி என்னை ஜெயிலில் போடல, அவர் என்னை சஸ்பெண்ட் பண்ணல, என்னை வந்து டிகிரி வாங்கிட்டு ஒழுங்காக அவங்க வேலையை பாருன்னு சொன்னார். அந்த பெருந்தன்மை இங்கே இருக்கிற எந்த அரசியல்வாதிக்கும் கிடையாது.
நிறைய பேச மாட்டாரு. ரொம்ப அமைதியா இருப்பாரு. அ தேவையான நேரத்துல தேவையான வார்த்தைகள மட்டும் தான் பேசுவாரு. அவரு கூடயும் நீங்க ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கும் நம்ம வரும்போது நீங்க அந்த மீட்டிங்ஸ் பத்திலாமும் சில விஷயங்கள் சொல்லுவீங்க. ஆக்சுவலி அந்த குணம் அவர்ட்ட எப்படி வந்தது? அத பத்திலாம் நீங்க ஏதாவது எப்போதுமே உரையாடுனீங்களா? நான் வந்து அவர் 1000 நீங்க தான் பேச மாட்டாருன்னு சொன்னது மீடியா பண்ண வேல. ம். நீங்க ஆஸ் எ பிரைம் மினிஸ்டர் நீங்க அவரு பேசினத பார்த்தீங்க 1500 ஸ்பீச்சுக்கு மேல இருக்கு. அவர் பேசவே மாட்டார்ன்னா, நான் வந்து அவர போய் பார்க்குற மாரி கிடையாது. நான் சொல்றேன் நான் ஏகலவ்யன் அவர் துரோணான்னு. ம். அவர் பேசியிருக்கலன்னா எந்த புஸ்தகம் படிக்கணும்னு எனக்கு எப்படி தெரியும்? எந்த புஸ்தகத்த இம்போர்ட் பண்ணணும்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கெல்லாம் ஐடியா எப்படி கிடைக்கும்? அவர் அந்த காலத்துல டிவியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்புறம் தான் டிவி வந்தது. ம். பட் அவர் பேப்பர்ல அவர் சொன்னத போட்டத வச்சு நாங்கலாம் பொருளாதாரம் கத்துக்க முடியும். டிவில அதுக்கப்புறம் வந்து பேசினது இன்டர்வியூலாம் தேடி தேடி பார்க்கறதுனால, வந்த புஸ்தகத்துல எடுத்து வச்சு நாங்க பொருளாதாரம் நல்ல மாரி ஆட்கள் கத்துக்க முடியும்னா, பேசாமயா நான் கத்துட்ருப்பேன்? ம். நான் என்ன தினம் அவர்ட்ட போய் பாடம் எடுத்து நோட்ஸ் எடுத்தா கத்துக்கிட்டேன்? ம். நான் மெட்ராஸ்லேருந்து டெல்லியில வாழ்க்கைக்கு நான் 3 வாட்டி தான் டெல்லிக்கு போயிருக்கிறேன். என்னோட என்டையர் லைஃப் 57 வயசுல 3 வாட்டி தான் டெல்லி போயிருக்கிறேன். ஒரு வாட்டி என் தங்கைய காலேஜ்ல சேர்க்க போனேன். ஒரு காங்கிரஸ் மீட்டிங் ஒரு வாட்டி போனேன். இன்னொரு வாட்டி என்னோட ஃப்ரெண்டு நான் மோகன்குமார் அவங்க அம்மா இறந்ததுக்காக போனேன். 3 வாட்டி தான் நான் டெல்லிக்கு போயிருக்கிறேன். என் வாழ்க்கையிலேயே. ம். இப்பலாம் 57 வயசுல 3 வாட்டி தான் டெல்லிக்கு போயிருக்கிறேன். அவர் மெட்ராஸ் வந்தபோது என்னன்னா பக்கத்திலேயே உள்ள விட மாட்டாங்க. அப்ப நான் சாதாரண மனுஷன். ம். நானே இத கத்துண்டதெல்லாம் அவர்ட்ட எந்தெந்த புஸ்தகம் அவர் எங்க பேசினாரு, அந்த புஸ்தகத்த பத்தி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி நான் படிச்சிருக்கிறேன்னா, ஒரு மனுஷன் பேசாமயா அதெல்லாம் கத்துக்க முடியும்? ம். அவர மாரடிச்சு நான் தான், நான் தான், நான் தான் சொல்ல. டான்ஸ் கீன்ஸ் ஆடத் தெரியாது. கத்தி பேசத் தெரியாது. பொய் பேசத் தெரியாது. உண்ம தான் பேசத் தெரியும். அந்த மன்னிக்கு உண்மைக்கு அவ்வளோதான் மதிப்பு. ம். அவரு 2014ஓட எண்ட்ல அவர்ட்டயே நேரடியா கேட்ட கேள்வி, உங்கள ஒரு வீக்கர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஜான்வரி 3, 2014 கடைசி வாட்டி ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் 10 வருஷம் இந்தியால ஆச்சு. இந்தியா வரலாறுலயே கடைசி வாட்டி ஒரு பிரஸ்ஸ வந்து ஒரு பிரதமர் சந்திச்சு, எந்த கேள்விக்கும் பதில் சொன்ன பீரியடு ஒருத்தர் கேட்கறாரு. வீக்கர் பிரைம் மினிஸ்டர்ன்னு உங்கள சொல்றாங்களே. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, "ஹிஸ்டரி வில் பி கைண்டர் டூ மீ தென் கன்டெம்பரரி மீடியா." இன்னைக்கு இருக்கிற மீடியாவோட வரலாறு வரலாறு என்னை என்ன கரெக்ட்டா கனிவாக நடத்தும். கணிக்கும் அப்படிம்பாரு. அந்த வரலாறு வந்து இன்னைக்கு அவர் இருக்கும்போதே அவர வந்து போற்றி தள்ளிடுச்சு. அத பத்தி எனக்கு ஒண்ணும் வருத்தம் கிடையாது. என்ன அவர் வளர்த்து விட்ட மக்களே அவர முதுகுல குத்திட்டாங்கங்கிறது, எனக்கு என்ன மாரி ஆட்களுக்கு வருத்தமே தவிர, அவருக்கு நான் அவர பவர்லேருந்து போன அப்புறம் தான் போய் பார்த்தேன் அவர. எந்த வருத்தமும் கிடையாது. எந்த பிட்டர்னஸும் கிடையாது. 2014க்கு பிறகு அப்பப்ப அவரு முக்கியமா இப்ப கடைசியில எனக்கு தெரிஞ்சு டெல்லி அ அதிகாரம் சம்பந்தமான ஒரு மசோதாக்குன்னு நெனைக்கிறேன். அந்த பிரைம் மினிஸ்டரே கோட் பண்ணி சொல்றாரு, அவர் ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதியா நான் பார்க்கிறேன் அப்படின்லாம். அந்த ஒரு இன்வால்வ்மென்ட்ட காமிக்கிறது. அது குறித்து. அப்புறம் அவர் குறிப்பா பேசுனது டிமானிட்டைசேஷன் பத்தி இந்த விஷயங்கள். இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு 10 வருஷத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து அவரு பேசுனது. நீங்க அவர்ட்ட பேசும்போது ஏதாவது தெரிவிச்ச கருத்துக்கள். அத மட்டும் நிறைவா சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து என் வாழ்க்கைய நான் முன்னாடியே சொன்ன மாரி புரட்டி போட்டவர் தான். நான் போய் பார்த்தது மோகன்குமார் மங்களமுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இல்லாட்டா என்ன மாரி ஒரு அப்ப நான் காங்கிரஸ் கட்சியிலயும் கிடையாது. ரைட்டா? அப்ப காங்கிரஸ் கட்சியில கிடையாது நான். ஸோ என்ன மாரி ஒரு ஆள மோகன்குமார் நான் படுத்தி, அழுது, பெரண்டு வாழ்க்கையில நீ எனக்கு ஏதாவது செய்யணும்னா, என்ன கூட்டு போய் நீ சந்திக்க வச்சுரு. சந்திக்க வச்சுருன்னு சொல்லி, அவர் வந்து அவர்ட்ட க்ளோஸா இருந்த ஜெயராம் ரமேஷ வற்புறுத்தி, என்ன மாதிரி ஒரு ஆள கூட்டிட்டு போயி, அவர சந்திக்க வச்சது, என்னோட பொது வாழ்க்கைக்கு எனக்கு நிறைவா கிடைச்சது. நான் எந்த பதவியும் கேட்டவங்களுக்கு தெரியும். நான் வந்து எனக்கு இந்த சீட்டு வேணும், அந்த சீட்டு வேணும், இந்த பதவி வேணும்னு நான் கேட்டதே கிடையாது. ஸோ, எ என்னோட பொது உங்களோட ஒரே வாழ்க்கை ஆசை. என் பொது வாழ்க்கையில ஒரே ஆசை அவர பார்க்கணும்னு. அது மோகன்குமார் மங்கலமும், ஜெயராம் ரமேஷ் சார்னாலும் நான் போய் அத பார்த்து பேசினேன். 1 மணி நேரம் பேசினேன். இன்ஃபாக்ட் மோகன்குமார் மங்கலம் வந்து போருங்கிற அளவுக்கு அ போருண்டா போருண்டா இருந்தாலும், அவர் கேட்கட்டும் உனக்கு என்னங்கிற மாரி அவர் கேட்டாரு. அவரு அனுமதிச்சாரு பேசட்டும்னு நெறைய. பேசட்டும்னு அனுபவிச்சாரு. அதுல வந்து 2 பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அவர்ட்ட இன்னும் பொருள தாராளமயமாக்கணும். நம்ம தாராளமயமாக்கினது போதாதுன்னும்போது அவர் என்ட்ட சொன்னாரு, "நீ படிச்சு இங்கிலீஷ் தெரிஞ்சு நல்ல பொசிஷன்ல இருக்கிற. இதுல வந்து ஒரு 2,00,00,000 பேர் தான் இந்தியால அது மாரி இருக்காங்க இன்னைக்கு.
மீதி இருக்கிறவனுக்கு மார்க்கெட்னால என்னன்னு தெரியாது. அவன பத்தி யோசி. அவன் மார்க்கெட்டுக்கு எப்படி வருவான்னு. அப்பதான் என்னோட யூடியூப் சேனல நான் மெதுவா தொடங்குறீங்க. தொடங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப நான் அத என்ன நெனச்சேன்னா, விதையில மணிப்பேச்சுக்கு விதை போட்டதே மன்மோகன் சிங் தானா? ஏதோ இல்ல ஒரு வகையில. அதுக்கப்புறம் அவர்ட்ட நான் கேட்டேன். அதுதான். ஐடியாக்கள் எவ்வளோ முக்கியம்னு கேட்டேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஐடியா தான் நான் அந்த விக்டர் ஹியூகோ மாரி சொல்லி எனக்கு எழுதி கையெழுத்து போட்டு குடுத்துருக்காரு. அந்த புஸ்தகம் நான் இன்னும் வச்சிருக்கிறேன். அதில கையெழுத்து போட்டபோது என்ன சொன்னார், ஐடியா தான் ரொம்ப முக்கியம். உன் ஐடியாவ விட்டுடாத. போய் அனுபவி. அப்ப நான் என்ன சொன்னேன், மார்க்கெட்ட பத்தி இத சொல்றாரு. ஐடியாவ பத்தி இத சொல்றாரு. சரி அவர் சொன்னதா எடுத்துப்போமே, மார்க்கெட்ட பத்தி போய் நம்ம டெய்லி மக்கள்ட்ட பேசுவோம்னு. பல டிவி சேனல்ல நானும் இன்னொருத்தரும் ஏறி இறங்கினோம். நண்பரும் ஏறி இறங்கினோம். எந்த டிவி சேனலும் பேசறதுக்கு ஒரு ஸ்லாட் குடுக்க தயாரா இல்ல. சரி நம்ம YouTubeலயே பேச ஆரம்பிப்போம்னு, ஒரு கேமரா, ஒரு லேப்டாப்பு வச்சு 2 பேர வச்சு ஆரம்பிச்சது தான் அந்த மணி பேச்சு. இன்னைக்கு சுமார் 13,400,000 லட்சம் பேர் பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லட்சம் பேர் அந்த வீடியோவ பார்க்குறாங்க. அந்த ஐடியா விதை அன்னைக்கு அங்க வந்தது தான். இது 1. 2வது அரசியலையும் படிச்சவங்க அரசியல்ல இருக்கிறது, இன்டலெக்சுவல்ஸ் அரசியல்ல இருக்கிறத பத்தி அவர கேட்டேன். அது ஒரு மோசமான இடம். என்ன மாரி ஆட்கள் அங்க போணுமான்னு கேட்டேன். அப்ப அவரு கேட்டது சொன்னது இதுதான். நீங்க மோசமான இடம்னு சொன்னீங்களா அவர்ட்ட? அவர்ட்ட சொன்னேன். அது என்ன தப்பு இருக்கு? ஓகே. அவர் என்ன சொன்னாரு? அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாரு, "நீங்க உங்கள மாரி ஆட்கள் வெளியில இருந்தீங்கன்னா, அத எப்படி சுத்தமாக்க முடியும்? அது மோசமான இடங்கிறீங்க. அத சுத்தம் பண்ணணுங்கிறீங்க. வெளியில இருந்து எப்படி சுத்தம் பண்ணுவீங்க? உங்கள மாரி ஆட்கள் உள்ள இருந்தா தான் சுத்தமாக்க முடியும். நீங்க ஐடியா குடுக்கறத ஒரு நாளைக்கு கட்சி கேட்கும். அந்த கட்சி கேட்கிறதா, கேட்கலையாங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு. நீங்க உங்க வேலைய பார்க்கறது முக்கியம்." ம். அப்படின்னாரு. அது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, 59 வயசு வரைக்கும் ஐடியா குடுத்துட்டு இருந்தவன, 60 30 ஆண்டு ஐடியா குடுத்தவர, 60 வயசுல கட்சி அழகு பார்த்தது. ம். பவர்ல இருக்கிறவங்க. நம்ம ஐடியாவ குடுப்போமே, அவர் சொல்ட்டாரு நம்ம ஐடியா குடுப்போமேன்னு தான் ஃபார்மலா கட்சிக்குள்ள சேர்ந்தேன். பட் இந்த 2 விஷயமும் அவர் சொல்லி தான் நடந்தது. அதனால அவர்ட்டருந்து நான் கத்துக்கிட்டது, விமர்சனத்த பத்தி நான் கவலையே பட மாட்டேன். என்ன பத்தி என்னெல்லாமோ கமெண்ட் எழுதுவாங்க. கன்னா பின்னான்னு எழுதுவாங்க. அதெல்லாம் நான் கவலையே பட்டது கிடையாது. அதுக்கு நான் கோவம் வரும் எனக்கு. அவர மாரி கோவம் வராம இருக்கணுங்கிறது எனக்கு ஆசை. ஆனா எனக்கு கோவம் வந்துரும் கத்திடுவேன் டிவில. ஏன்னா அவங்க பண்றது அவ்வளோ அப்பட்டமா இருக்கும். நான் கத்திடுவேன். அது என்னோட வீக்னஸ். பட் இந்த நம்மள பர்சனலா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. என் வெயிட்ட பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. என் ஜாதிய வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. என் கொள்கைய வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அத பத்திலாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது. அது நான் அந்த தோல் வந்து அவர்ட்டேருந்து கத்துக்கிட்டது. இருக்கணும். அவங்க பேசுறது அவங்களது. நமக்கு சொல்றது கடமை நம்பளுது. நம்ம மனசாட்சி சரியா இருக்கிற வரைக்கும், எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளமே கிடையாதுன்னு அவர்ட்டேருந்து தான் நான் அத கத்துக்கிட்டேன். இல்லாட்டா இவ்வளோ தூரம் பிரபலம் எனக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. ரொம்ப நன்றி. வழக்கமான ஒரு பேட்டியா இல்லாம, நீங்க ரொம்ப எமோஷனலா பேசின ஒரு விஷயமா பார்க்குறேன். மக்களுக்கு மன்மோகன் சிங் அவர்கள் குறித்து நம்ம பேசின இந்த நேரத்துக்குள்ள எவ்வளோ சொல்ல முடியுமோ, அவ்வளோ தகவல்கள சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கும், கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.